நீங்கள் நினைப்பது போல் டாரோ கார்டுகள் ஒருபோதும் எதிர்காலத்தை கணித்ததில்லை என்று நான் சொன்னால் என்ன செய்வீர்கள்? அதன் உண்மையான சக்தி நீங்கள் நினைப்பதை விட மிகப்பெரியது. அறிவியல் பூர்வமானதென்றால் நம்புவீர்களா? பலர் இதை காலத்தின் திரையை தாண்டிப் பார்க்கக்கூடிய மாய தீர்க்கதரிசியாகப் பார்க்கிறார்கள். வேறு சிலரோ இது ஏமாற்றுக்காரர்களுக்கான அழகான படங்களின் தொகுப்பு என்று ஒதுக்கிவிடுகிறார்கள். ஆனால் வழக்கம் போல உண்மை இன்னும் சுவாரஸ்யமானது மற்றும் ஆழமானது. இந்த காணொளியில் டாரோ கார்டுகளைப் பற்றி விலாவாரியாக அலசிப் பார்க்கப் போகிறோம். பண்டைய ஞானத்திலிருந்து நவீன கட்டுக்கதைகளை பிரித்தறிந்து இது உண்மையில் என்ன, ஒரு பழமையான கணிப்பு அமைப்பா அல்லது ஆச்சரியமூட்டும் துல்லியமான உளவியல் கருவியா என்பதை கண்டுபிடிப்போம். நீங்கள் இறுதி வரை பார்த்தால், நீங்கள் மந்திரத்தில் நம்பிக்கை வைத்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த கார்டுகளை முற்றிலும் புதிய கண்ணோட்டத்தில் பார்ப்பீர்கள் என்று நான் உறுதியளிக்கிறேன். நாம் சொல்லும் முதல் விஷயமே உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கலாம். சரி, நீங்கள் யாருடைய பக்கம்? டாரோ என்பது மந்திரமா, மேஜிக், அல்லது உளவியலா, சைக்காலஜி என்பதை உடனே கமெண்டில் எழுதுங்கள். இப்போது மிக முக்கியமான கட்டுக்கதையை உடைப்பதில் இருந்து ஆரம்பிப்போம். டாரோ கார்டுகள் பண்டைய எகிப்திலிருந்து வரவில்லை. அவற்றை அட்லாண்டிஸின் ஞானிகள் உருவாக்கவில்லை. இரகசியமாக ஜிப்சி பிரபுக்களும் கடத்தவில்லை. அதன் உண்மையான வரலாறு மிகவும் யதார்த்தமானது. நமக்கு தெரிந்த முதல் டாரோ சீட்டுகள் 15ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இத்தாலியில் தோன்றின. அது எதற்காக பயன்படுத்தப்பட்டது தெரியுமா? டாரோச்சி, டரோக்கி என்ற சீட்டாட்டத்திற்காக. ஆம், இது பிரபுக்களுக்கான சாதாரண சூதாட்ட விளையாட்டு மட்டும்தான். நவீன சீட்டாட்டங்களைப் போலவே இதில் 4 பிரிவுகள் இருந்தன. அதோடு 22 சிறப்பு ட்ரம்ப் கார்டுகளும் இருந்தன. இந்த ட்ரம்ப் கார்டுகள் தான் பின்னர் மேஜர் ஆர்கானா என்று அழைக்கப்பட்டன. டாரோவைச் சுற்றியுள்ள மர்மமான உணர்வுகள் 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில்தான் தோன்றத் தொடங்கின. இட்டைலா மற்றும் எலிஃபஸ் லீவை போன்ற பிரெஞ்சு இரகசியவாதிகள், ஒக்கல்டிஸ்ட்ஸ், இந்த அட்டைகளை கபாலா, ஜோதிடம் மற்றும் எகிப்திய புராணங்களுடன் இணைத்தனர். நாம் அனைவரும் அறிந்த ரைடர் வெயிட் சீட்டுக்கட்டு 1909ஆம் ஆண்டில்தான் வெளிவந்தது. எனவே பல நூற்றாண்டுகால மர்மம் என்பது ஒரு பழங்கால பாரம்பரியத்தை விட சிறந்த சந்தைப்படுத்தலின் மார்க்கெட்டிங் விளைவே ஆகும். ஆரம்பத்தில் டாரோவின் முன்னறிவிக்கும் முறை அதை நம்புபவர்களின் பார்வையில் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்வோம். அடிப்படை எண்ணம் என்னவென்றால், இந்த அண்டம், பிரபஞ்சம் ஒருமித்த தகவல் ஓட்டமாக இருக்கிறது. எல்லா நிகழ்வுகளும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டவை. அதாவது தற்செயல்கள் வெறும் தற்செயலானவை அல்ல. இந்த கண்ணோட்டத்தில் டாரோ அட்டைகள் என்பவை இந்த ஓட்டத்துடன் நாம் இணையவும் நிகழக்கூடிய எதிர்காலத்தை பற்றிய தகவலை வாசிக்கவும் உதவும் ஒரு கருவியாகும். அட்டைகளை கலைக்கும் மற்றும் தேர்ந்தெடுக்கும் நேரத்தில் கேள்வி கேட்பவர் தனது சொந்த சக்தியாலோ அல்லது உயர் சக்திகளின் உதவியாலோ முடிவுகளை பாதிக்கிறார் என்று நம்பப்படுகிறது. எனவே விழும் அட்டைகள் வெறும் தற்செயலான தொகுப்பு அல்ல. அவை கேட்கப்பட்ட கேள்விக்கான குறியீட்டு சங்கேத பதிலாகும். இது உளவியலாளர் கார்ல் யூங் விவரித்த ஒத்திசைவு சின்க்ரோனிசிட்டி கோட்பாட்டை ஒத்திருக்கிறது. இது காரணமில்லாமல் நிகழும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நிகழ்வுகள் ஒரே நேரத்தில் நடந்து பார்ப்பவருக்கு ஒரு முக்கியமான பொருளைத் தரும் ஒரு நிகழ்வாகும். இந்த மாயமான அணுகுமுறையை ஆதரிப்பவர்களுக்கு டாரோ குறிப்பார்த்தல் என்பது அத்தகைய ஒத்திசைவுச் செயல்தான். இதில் ஒருவரின் உள்நிலை அட்டைகளின் குறியீடுகள் வழியாக வெளி உலகில் பிரதிபலிக்கிறது. சரி, இதே விஷயத்த ஒரு உளவியலாளரின் பார்வையில் இருந்து பார்ப்போம். நம்ம ஒரு அட்டைய பார்க்கும்போது என்ன நடக்குது? அது வெறும் படமல்ல, நிறைய அர்த்தங்கள் நிறைந்த ஒரு குறியீடு. உடனே நம்ம மூளை அதை விளக்குற வேலையை ஆரம்பிக்குது. இந்த செயல்பாட்டை தான் புறத்தெரிதல், ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. நடுநிலையான அல்லது பல அர்த்தங்கள் கொண்ட ஒரு உருவத்தின் மேல் நம்மளோட சொந்த எண்ணங்கள், பயங்கள், நம்பிக்கைகள் மற்றும் அனுபவங்களை நாம வெளிப்படுத்துகிறோம். நீங்க மேகங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கற்பனை செஞ்சுக்கோங்க. ஒருத்தர் அதுல ஒரு டிராகனை பார்ப்பார், இன்னொருத்தர் ஒரு கோட்டையை பார்ப்பார், 3வது ஆள் அவங்க நாயோட முகத்தை பார்ப்பார். மேகம் ஒண்ணுதான், ஆனா ஒவ்வொருத்தரும் அதுல தனக்கு பிடிச்ச இல்லனா அவங்க உள் உலகத்துல ஏற்கனவே இருக்கிற ஏதோ ஒன்னை பார்க்கிறாங்க.
சரியாக இதே விஷயம்தான் டாரோட் அட்டைகளிலும் நடக்குது. உதாரணமாக, இடிந்து விழும் கட்டிடத்தை காட்டும் கோபுரம், டவர் அட்டை ஒருத்தருக்கு அழிவுக்கும் பேரழிவுக்கும் அடையாளமா இருக்கலாம். ஆனா இன்னொருத்தருக்கு அது பழைய தேவையில்லாத விஷயங்களில் இருந்து விடுதலை கிடைச்ச அடையாளமா இருக்கும். இந்த அட்டைகள் நமக்கு புதுசா எதையும் சொல்றதில்ல. அது நம்ம ஆழ் மனதில் ஏற்கனவே மறைஞ்சிருக்கிற விஷயங்களை பிரதிபலிக்கவும் ஒரு கண்ணாடி மாதிரி தான் செயல்படுது. அந்த விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து வார்த்தைகளால தெளிவா சொல்ல அது உதவுது. இந்த அட்டைகளின் அமைப்பை சற்று ஆழமாக பார்ப்போம். அப்போதுதான் இது எவ்வளவு உளவியல் ரீதியானது என்று உங்களுக்கு புரியும். இந்த 22 பிரதான ஆர்கானா, மேஜர் ஆர்கனா அட்டைகள் வெறுமனே ஏதோ சில தற்செயலான படங்களின் தொகுப்பு அல்ல. ஜோசப் கேம்பல் போன்ற பல ஆய்வாளர்கள் இவற்றை நாயகனின் பயணத்தின் தி ஹீரோஸ் ஜேர்னி உருவக விளக்கமாக காண்கிறார்கள். இது ஒரு உலகளாவிய கதை. பெரும்பாலான கட்டுக்கதைகள், நாட்டுப்புற கதைகள், ஏன் ஹாலிவுட் பிளாக் பஸ்டர்கள் அனைத்தின் மையத்திலும் இந்த கதைதான் இருக்கிறது. இந்த பயணம் ஷட்டன் த ஃபூல் என்ற அட்டையுடன் தொடங்குகிறது. இது அப்பாவித்தனம், பயணத்தின் தொடக்கம் மற்றும் தூய்மையான ஆற்றலை அடையாளப்படுத்துகிறது. ஹீரோ ஷட்டன் தனது பயணத்தை தொடங்குகிறார். அங்கு அவர் பல தொன்மையான ஆர்க்கிடைப்பல் பாத்திரங்களை சந்திக்கிறார், பல சோதனைகளை கடந்து செல்கிறார். அவர் மந்திரவாதியை, த மெஜிஷியன் மன உறுதி மற்றும் திறமை, பேரரசியை, த எம்ப்ரஸ் படைப்பாற்றல் மற்றும் கவனிப்பு, மற்றும் சந்நியாசியை, த ஹெர்மிட் தனிமையில் ஞானத்தை தேடுதல் போன்றோரை சந்திக்கிறார். அவர் சாத்தானை, த டெவில் சோதனைகள் மற்றும் அடிமைத்தனங்கள் எதிர்கொள்கிறார். மேலும் கோபுரத்தின், த டவர் பழைய அடிப்படைகள் உடைந்து போதல் அழிவுகளையும் கடந்து செல்கிறார். இந்த பயணத்தின் இறுதிப் புள்ளி உலகம், த வேர்ல்டு என்ற அட்டை. இது முழுமை, நல்லிணக்கம் மற்றும் சுழற்சியின் நிறைவை குறிக்கிறது. எனவே பிரதான ஆர்கானா அட்டைகளின் விரிப்பை ஸ்ப்ரெட் ஒரு முன்னறிவிப்பாக அல்ல, மாறாக ஒரு பரிசோதனையாக கருதலாம். உங்கள் தனிப்பட்ட நாயகனின் பயணத்தில் நீங்கள் இப்போது எந்த நிலையில் இருக்கிறீர்கள்? வீரனின் பயணம், த ஹீரோஸ் ஜேர்னி என்ற கருத்து கார்ல் குஸ்டாஃப் யுங் உளவியலுக்குள் கொண்டு வந்த ஆதார பிம்பங்கள், ஆர்க்கிடைப்ஸ் என்ற கோட்பாட்டுடன் மிகவும் நெருங்கிய தொடர்பு கொண்டது. இந்த ஆதார பிம்பங்கள் என்பவை மனிதகுலத்தின் கூட்டு நனவற்ற மனதிற்குள் புதைந்துள்ள உலகளாவிய பிறப்பிலேயே அமைந்த சிந்தனைகள் மற்றும் உருவங்களின் மாதிரிகளாகும். கலாச்சார எல்லைகள் இல்லாமல் எந்த ஒரு மனிதராலும் உடனடியாக புரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படை பாத்திரங்கள் அல்லது கதை கருக்கள் இவை. உதாரணமாக, அறிவு நிறைந்த முதியோர், வைஸ் ஓல்ட் மேன், பெரும் அன்னை, கிரேட் மதர், குழப்பவாதி, ட்ரிக்ஸ்டர் மற்றும் வீரன், ஹீரோ போன்றவையே. இந்த பிம்பங்கள் நம் கனவுகள், புராணக் கதைகள், கலைகள் மற்றும் கற்பனைகளில் வெளிப்படுகின்றன என்று யுங் நம்பினார். இப்போது தாரோவின் முக்கிய ஆர்கானாக்களை, மேஜர் ஆர்கனா பாருங்கள். அவை தூய்மையான ஆதார பிம்பங்களின் களஞ்சியம் இல்லையா? சக்கரவர்த்தி, தி எம்பரர் என்பது ஒரு தந்தையின், ஒழுங்கமைப்பின், அதிகாரத்தின் மற்றும் கட்டுப்பாட்டின் ஆதார பிம்பம். உயர் புரோகிதினி, த ஹை பிரீஸ்டஸ் என்பது உள்ளுணர்வு, மர்மம் மற்றும் மறைக்கப்பட்ட அறிவின் பிம்பம். காதலர்கள், த லவர்ஸ் என்பது தெரிவு செய்வதன் மற்றும் எதிரெதிர் சக்திகள் இணைவதன் ஒரு மாதிரி. பலம், ஸ்ட்ரெங்த் என்பது வெறுமனே வெளிப்படையான உடல் வலிமை அல்ல, அது நம்முள் இருக்கும் மிருகங்களை அடக்கும் திறன், அதாவது உள்மன வலிமையின் பிம்பம். நாம் இந்த அட்டைகளுடன் பணிபுரியும் போது நம் சொந்த மனதின் ஆழமான பகுதிகளுடன் ஒரு உரையாடலைத் தொடங்குகிறோம். எந்த ஆதார பிம்பம் இப்போது நம் வாழ்வில் தீவிரமாக செயல்படுகிறது, அதன் சக்தி நம் செயல்களை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை அறிய இந்த அட்டைகள் உதவுகின்றன. பெரிய ஆர்கானாக்கள் வாழ்க்கையின் மகத்தான மூல வடிவங்களையும் திருப்புமுனைகளையும் குறித்தால், சிறிய ஆர்கானாக்கள் நம் அன்றாட வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளின் காட்சிகளாகும். இவை 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொன்றும் மனித அனுபவத்தின் ஒரு குறிப்பிட்ட துறையை சுட்டிக்காட்டுகின்றன. இது வழிகாட்டலில், கோச்சிங் உள்ள நவீன வாழ்க்கை சூழல் பிரிவுகளை ஆச்சரியப்படும் வகையில் ஒத்திருக்கிறது. நெருப்புடன் தொடர்புடைய கோள்கள், வான்ஸ் பிரிவு நம் ஆற்றல், ஆர்வம், படைப்பாற்றல், தொழில் மற்றும் இலக்குகளை குறிக்கிறது.
இது செயல்பாடு மற்றும் சுய உணர்தல் செல்ஃப் ரியலைசேஷன் தொடர்பான அனைத்தையும் உள்ளடக்கியது. கோப்பைகள், கப்ஸ் அல்லது கிண்ணங்கள் பிரிவு நீரின் அம்சத்தை குறிக்கிறது. இது நம் உணர்ச்சிகள், உணர்வுகள், உறவுகள், அன்பு மற்றும் உள்ளுணர்வு ஆகியவற்றின் உலகமாகும். வாள்கள், சோர்ட்ஸ் பிரிவு காற்றின் அம்சம். இது நம்முடைய புத்தி, எண்ணங்கள், யோசனைகள், தகவல் தொடர்பு மற்றும் நாம் எடுக்க வேண்டிய மோதல்கள், முடிவுகளின் துறையாகும். இறுதியாக, நாணயங்கள், பென்டக்கிள்ஸ் அல்லது வட்டங்கள் பிரிவு நிலத்தின் அம்சம். இது பணம், ஆரோக்கியம், வேலை, வீடு மற்றும் நம் உடல் போன்ற பொருள் உலகம் தொடர்பான அனைத்தையும் உள்ளடக்கியது. சிறிய ஆர்கானா அட்டைகளை ஒரு விரிப்பில் ஸ்ப்ரெட் வைத்து பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு வாழ்க்கைச் சூழலிலும் என்ன நடக்கிறது என்பதையும் நம் மகிழ்ச்சிக்கோ அல்லது கவலைக்கோ உண்மையான ஆதாரம் எது என்பதையும் மிகத் துல்லியமாக நாம் பகுப்பாய்வு செய்ய முடியும். ஜோதிடத்தின் செயல்முறை, அல்லது இப்போது நாம் இதை அட்டைகள் மூலம் செய்யப்படும் உளவியல் ஆலோசனை என்று அழைக்கலாம், இதுவும் ஒரு முக்கியமான அங்கம். இதை நாம் ஒரு சடங்கு, ரிச்சுவல் என்று குறிப்பிடலாம். ஒரு நபர் அவரை கலக்கும் ஏதோ ஒரு கேள்வியுடன் வருகிறார். அவர் கவனம் செலுத்தி அட்டைக்கட்டை நன்கு குலைத்து ஒரு குறிப்பிட்ட வடிவமைப்புப்படி அட்டைகளை அடுக்குகிறார். உளவியல் ரீதியாக இந்த நேரத்தில் என்ன நடக்கிறது? அன்றாட பரபரப்பிலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட வெளி அங்கு உருவாக்கப்படுகிறது. இது ஒரு உளவியலாளரின் அலுவலகத்தை உருவாக்குவது போல் உள்ளது. இந்தச் சடங்கு ஒருவரது கவனத்தை வெளிப்புற உலகிலிருந்து தனது உள்மனதை நோக்கி திருப்ப உதவுகிறது. ஒரே மாதிரியாக அட்டைகளை குலைப்பது ஒருவித லேசான தியான நிலைக்கு இட்டுச் செல்லும். அங்கே பகுத்தறிவு மனம் சற்று அடங்கி உள்ளுணர்வும் ஆழ்மனச் செயல்பாடுகளும் வெளிப்படையாகின்றன. உங்களின் பிரச்சனைக்கு நீங்கள் நேரத்தையும் கவனத்தையும் ஒதுக்குகிறீர்கள் என்ற இந்த உண்மையே ஏற்கனவே ஒரு சிகிச்சை முறையாக அமைகிறது. மேலும் அந்த அட்டவணை வடிவமைப்பு ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு அர்த்தம் உள்ளது. உதாரணமாக, கடந்த காலம், நிகழ்காலம், மறைக்கப்பட்ட காரணிகள். உங்களின் குழப்பமான எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி சூழ்நிலையை பலவிதமான, சில சமயம் எதிர்பாராத கோணங்களில் பார்க்க உதவுகிறது. டாரோ பலனளிப்பதற்கு மிக முக்கிய காரணம் கதை சொல்லும் ஆற்றல், ஸ்டோரி டெல்லிங் தான். டாரோ விரிப்பு என்பது வெறுமனே தனிப்பட்ட கணிப்புகளின் தொகுப்பு அல்ல. அது ஒரு கதையை அமைப்பதற்கான களம். டாரோ வாசிப்பவர், டாரோட் ரீடர் அல்லது விரிப்பைச் செய்யும் அந்த நபரே கதை சொல்பவராகச் செயல்படுகிறார். தனித்தனி அட்டைகளில் உள்ள குறியீடுகளை ஒன்றிணைத்து தர்க்கரீதியான, தெளிவாக புரியும் ஒருமைப்பாடான கதையை உருவாக்குவதே அவரது பணி. உதாரணமாக, இது கடந்த காலத்தைக் காட்டும் அட்டை, இது நிகழ்காலத்தில் நடப்பது, இது எதிர்காலத்தில் எதில் கொண்டு போய்விடலாம் என்று அவர் விளக்குவார். மனித மூளையின் அடிப்படை அமைப்பே கதைகளை நேசிப்பதுதான். நாம் கதைகள் மூலமாகவே சிந்திக்கிறோம், கதைகள் மூலமாகவே உலகத்தை புரிந்து கொள்கிறோம். நல்ல ஒரு கதை தொடர்பில்லாத பல நிகழ்வுகளுக்கு அர்த்தத்தை அளிக்கிறது. நமது வாழ்க்கை சூழல் குறித்த இத்தகைய கதையை நாம் பெறும்போது நாம் அந்தச் சூழலை முழுமையாக பார்க்க முடிகிறது. காரண காரியத் தொடர்புகளைக் கண்டறிந்து நடக்கும் நிகழ்வுகளின் ஆழமான பொருளை புரிந்து கொள்ள முடிகிறது. சுருக்கமாகச் சொன்னால், நாமும் அட்டைகளும் சேர்ந்து நம்மைப் பற்றிய ஒரு சிகிச்சைக்குரிய தெரப்யூட்டிக் கதையை உருவாக்குகிறோம். இந்த கதை பிரச்சினைக்கு ஒரு புதிய கோணத்தைக் காட்டலாம், எதிர்பாராத தீர்வைச் சுட்டிக்காட்டலாம், அல்லது வெறுமனே நமக்கு ஒரு கட்டுப்பாட்டையும் புரிதலையும் கொடுக்கலாம். இந்த கட்டுப்பாடும் புரிதலும் தானாகவே நமது மனப்பதட்டத்தின் அளவை குறைத்து விடுகிறது. இங்கே மற்றொரு வலிமையான உளவியல் செயல்முறை செயல்பட ஆரம்பிக்கிறது. அதுதான் உறுதிப்படுத்தும் சார்பு அல்லது கன்ஃபர்மேஷன் பயஸ். இது என்னவென்றால், நாம் ஏற்கனவே வைத்திருக்கும் நம்பிக்கைகள் அல்லது யூகங்களை உறுதிப்படுத்தும் தகவல்களை மட்டுமே தேடுவது, விளக்குவது மற்றும் நினைவில் வைத்திருப்பது. ஆனால் அவற்றுக்கு முரணான தகவல்களை நாம் இயல்பாகவே புறக்கணித்து விடுவோம். இது டாரோட்டில் எப்படி வேலை செய்கிறது? உதாரணமாக, உங்கள் வேலையைப் பற்றி உங்களுக்கு கவலை இருந்து நீங்கள் வேலையை விட்டு நீக்கப்படுவீர்களோ என்று பயப்படுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் சீட்டுகளை பிரிக்கும்போது 10 வாள்கள், 10 ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் என்ற கார்டு விழுகிறது. அதில் 10 வாள்களால் குத்தப்பட்ட ஒரு மனிதனின் படம் இருக்கிறது. உங்கள் மூளை உடனே இந்த கார்டை பிடித்துக்கொண்டு, ஆஹா, நான் நினைத்தது சரிதான்,
அவ்வளவுதான், எல்லாம் முடிந்துவிட்டது என்று முடிவு கட்டுகிறது. பக்கத்தில் வெற்றியை, சந்தோஷத்தை குறிக்கும் சூரியன், சன் கார்டையோ அல்லது புதிய வாய்ப்பை பற்றி சொல்லும் பென்டகிள்ஸ் ஏஸ் ஆஃப் பென்டகிள்ஸ் கார்டையோ நீங்கள் சட்டை செய்ய மாட்டீர்கள். உங்கள் பயத்திற்கு எது சரியாக பொருந்துமோ அந்த விளக்கத்தை மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள். அதனால்தான் டாரோட் வாசிப்புகள் பெரும்பாலும் உண்மையானவை போலத் தோன்றுகின்றன. அவை எதிர்காலத்தை கணிப்பதில்லை. மாறாக நம் ஆழ்மனதில் நாம் எதை நம்புகிறோம் அல்லது எதற்கு பயப்படுகிறோம் என்பதை அவை வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. ஒரு நல்ல டாரோட் வாசிப்பாளர் நம் பயங்களை உறுதிப்படுத்தும் பகுதியை மட்டும் பார்க்காமல் முழு படத்தையும் பார்க்க நமக்கு உதவுகிறார். தாரோ அட்டைகளை வாசிக்க உள்ளுணர்வு இன்டுவிஷன் மிகவும் அவசியம் என்று பொதுவாக சொல்லப்படுவதுண்டு. ஆனால் இந்த உள்ளுணர்வு என்றால் என்ன? ஆன்மீக நோக்கில் பார்த்தால் இது வெளியிலிருந்து, அதாவது உயர் சக்திகளிடமிருந்து தகவல்களை பெறும் திறனாகும். ஆனால் அறிவாற்றல், உளவியல், காக்னிட்டிவ் சைக்காலஜி கண்ணோட்டத்தில் உள்ளுணர்வு என்பது நம்முடைய கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில் தகவல்களை விரைவாகவும் உணர்வற்ற நிலையிலும் செயலாக்கம் ப்ராசஸிங் செய்வதன் விளைவாகும். இதுதான் நமது மூளை நீண்ட தர்க்கரீதியான பகுப்பாய்வை ஒதுக்கி வைத்துவிட்டு வடிவங்களை, பேட்டர்ன்ஸ் உடனடியாக இனம் கண்டு முடிவெடுக்க உதவும் ஆற்றல். ஒரு அனுபவம் வாய்ந்த தாரோ வாசிப்பாளர் அட்டைகள் விரிப்பை ஸ்ப்ரெட் பார்க்கும்போது அவர் வெறும் தனித்தனி அட்டைகளை மட்டும் பார்ப்பதில்லை. அவர் ஒட்டுமொத்த பார்வையை காண்கிறார். அதாவது குறிப்பிட்ட பிரிவுகளின் ஆதிக்கம், திரும்பத் திரும்ப வரும் எண்கள் அல்லது சின்னங்களுக்கு இடையேயான தொடர்புகளை உடனடியாக பார்க்கிறார். ஆயிரக்கணக்கான வாசிப்புகளால் பயிற்சி அளிக்கப்பட்ட அவரது மூளை இந்த வடிவங்களை நொடிப்பொழுதில் கிரகித்து ஒரு முழுமையான விளக்கத்தை வழங்குகிறது. இது கிட்டத்தட்ட அனுபவம் மிக்க ஒரு மருத்துவர் சற்றும் கவனிக்கப்படாத அறிகுறிகளை வைத்தே நோயைக் கண்டறிவது போல, அல்லது ஒரு சதுரங்க வீரர் பல நகர்வுகளுக்கு முன்னரே வெற்றி தரும் வியூகத்தை கண்டுபிடிப்பது போலத்தான். ஆகையால் தாரோ அட்டைகளுடன் செயலாற்றுவது என்பது இதுபோன்ற உளவியல் ரீதியான உள்ளுணர்வை மேம்படுத்துவதற்கான மிகச் சிறந்த பயிற்சி முறை. உங்கள் முதல் எண்ணங்களை நம்புவதற்கும் நிகழ்வுகளுக்கு இடையே இருக்கும் நுட்பமான தொடர்புகளை உணர்வதற்கும் நீங்கள் இதன் மூலம் கற்றுக்கொள்கிறீர்கள். அப்படியானால் நாம் என்ன முடிவுக்கு வருகிறோம்? டாரோட் அட்டைகள் குறித்து சொல்ல வேண்டுமானால் கண்ணாடி போன்ற உருவகமே அதற்கு மிகவும் பொருத்தமானது. ஒரு படிகக் கோளம், கிறிஸ்டல் பால் போல வெளியிலிருந்து வரப்போகும் தவிர்க்க முடியாத ஒன்றை காட்டுவதற்கு பதிலாக டாரோட் அட்டைகள் நம்மையே நமக்குள்ளே பிரதிபலிக்கின்றன. ஒரு டாரோட் அட்டையின் பரவல் என்பது அடிப்படையில் அந்த குறிப்பிட்ட தருணத்தில் இருக்கும் உங்கள் உள்ளுலகின் துல்லியமான புகைப்படமாகும். உங்கள் மனதில் ஆதிக்கம் செலுத்தும் சிந்தனைகள், சோட்ஸ், நீங்கள் அனுபவிக்கும் உணர்வுகள், கோப்பைகள், கப்ஸ், உங்கள் ஆற்றல் மட்டம், செங்கோல்கள், வாண்ட்ஸ், மற்றும் இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள், நாணயங்கள், பென்டக்கிள்ஸ், இவை அனைத்தையும் அது காட்டுகிறது. உங்கள் மறைக்கப்பட்ட பயங்கள், இரகசிய ஆசைகள், உள்ளே இருக்கும் போராட்டங்கள் மற்றும் பயன்படுத்தப்படாத திறன்கள் என எல்லாவற்றையும் அது வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இது உண்மையில் விலைமதிப்பற்றது. ஏனென்றால் நமக்குள்ளே என்ன நடக்கிறது என்பதை நாமே பல நேரங்களில் உணர்வதில்லை. நாம் உணர்ச்சிகளை அடக்கி உள்ளுணர்வின் மெல்லிய குரலை புறக்கணித்து தானியங்கி முறையில் ஆட்டோபைலட் வாழ்கிறோம். ஆனால் டாரோட் ஒரு பாரபட்சமற்ற கண்ணாடி போல நின்று, பார், இப்போதைக்கு உனக்குள் இருப்பது இதுதான், நீ இதை வைத்து என்ன செய்யப் போகிறாய் என்று கேட்கிறது. இது வெறும் வருங்காலத்தை சொல்லும் கணிப்பு அல்ல, இது ஒரு நோயறிதல், டயக்னோசிஸ். சரியான நோயறிதலுக்குப் பிறகுதான் சரியான சிகிச்சையை அளிக்க முடியும். டாரோட்டைச் சுற்றி பல கட்டுக்கதைகள், மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன. ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த கதைகளுக்கும் டாரோ அமைப்பிற்கும் எந்தச் சம்பந்தமும் இல்லை. மிகவும் பிரபலமான சில கட்டுக்கதைகளை இப்போது உடைப்போம். முதலாவது கட்டுக்கதை, டாரோட் அட்டைகளை நாமே வாங்கக்கூடாது, யாராவது பரிசளிக்க வேண்டும். இது முற்றிலும் அர்த்தமற்ற ஒன்று. உண்மையில் அட்டைகளை நாமே தேர்ந்தெடுப்பதுதான் நல்லது. நமக்கு பிடித்த, நம் உள்ளுணர்வுக்கு ஒத்துப்போகும் அட்டைகளாக பார்த்து வாங்க வேண்டும். ஏனெனில் இதை வைத்துதான் நீங்கள் வேலை செய்யப் போகிறீர்கள். ஒரு வேலை செய்யும் கருவியையோ அல்லது ஒரு புத்தகத்தையோ தேர்ந்தெடுப்பது போலத்தான் இதுவும்.
இரண்டாவது கட்டுக்கதை, மற்றவர்களுக்கு பார்க்கக்கூடாது, அவர்களின் கர்மாவை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். இந்த கட்டுக்கதை பயத்தை அடிப்படையாகக் கொண்டது. டாரோட்டை நீங்கள் ஒரு உளவியல் கருவியாக பார்த்தால், நீங்கள் அந்த நபருக்கு அவரை பற்றி நன்றாக புரிந்து கொள்ள மட்டுமே உதவுகிறீர்கள். இது நண்பனுடன் மனம் விட்டு பேசுவது போலத்தான். முக்கியமானது என்னவென்றால், அறநெறியை பின்பற்றுவதும் உங்கள் சொந்த விளக்கங்களை அவர்கள் மீது திணிக்காமல் இருப்பதும் மட்டுமே. மூன்றாவது கட்டுக்கதை, தலைகீழான அட்டைகள் வந்தால் அது எப்போதும் கெட்டது. இதுவும் உண்மையல்ல. ஒரு தலைகீழ் அட்டை என்பது அந்த அட்டையில் உள்ள சக்தி தடைப்பட்டு இருக்கிறது அல்லது அந்த குணம் அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கிறது என்பதை குறிக்கலாம், அல்லது வெளிப்படையான விஷயங்களுக்கு பதிலாக உள்மனதில் நடக்கும் செயல்களை குறிக்கலாம். இது வெறுமனே ஒரு கூடுதல் தகவல், அவ்வளவுதான். இந்த கட்டுக்கதைகள் டாரோட்டின் பயன்பாட்டிற்கு தேவையற்ற தடைகளை உருவாக்குகின்றன, மேலும் தன்னை அறிந்து கொள்வதற்கான இந்த எளிய நேர்த்தியான கருவியை ஒரு மர்மமான விஷயமாக மாற்றுகின்றன. டாரோ கார்டுகளைப் பற்றிய மிகச் சுவாரஸ்யமான நடைமுறை பயன்பாடு என்றால் அது சோதிடம், உளவியல் ஆய்வுகளுக்கு அப்பால் உள்ளது. இது மூளைக்கு வேலை கொடுத்து படைப்பாற்றலை வளர்க்கும் ஒரு வலிமையான கருவியாகும். உதாரணமாக, நீங்கள் ஒரு எழுத்தாளர், கதை எங்கே போவது என்று தெரியாமல் திணறுகிறீர்கள். அடுத்து கதாநாயகன் என்ன செய்ய வேண்டும்? ஒரு கார்டை எடுங்கள். தேர், த சேரியட். கார்டு கிடைக்கிறது என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். இது ஒரு பயணத்திற்கான யோசனையை அல்லது ஒரு வேகமான முன்னேற்றத்தை அல்லது நிலைமையை முழுமையாக உங்கள் கட்டுப்பாட்டில் எடுப்பதற்கான குறிப்பை வழங்கலாம். அல்லது நீங்கள் ஒரு தொழிலதிபர், புதிய சந்தைப்படுத்தும் உத்தி, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்க வேண்டும் என்று சிந்திக்கிறீர்கள். உங்களுக்கு உயர்ந்த பூசாரிணி, த ஹை பிரீஸ்டஸ் என்ற கார்டு வருகிறது. எல்லா விஷயங்களையும் உடனே வெளிப்படுத்தாமல் அந்த பொருளைச் சுற்றி ஒரு மர்மத்தை, சஸ்பென்ஸை உருவாக்கி இரகசிய உத்தியில் கவனம் செலுத்த வேண்டும் என்று இது உணர்த்துகிறது. இந்த கார்டுகள் தற்செயலான யோசனைகளை ரேண்டம் ஐடியாஸ் உருவாக்கும் இயந்திரங்கள் போல வேலை செய்கின்றன. அவை நம்முடைய சிந்தனையை நாம் வழக்கமாகச் செல்லும் பாதையிலிருந்து விலக்கி ஒரு சிக்கலை முற்றிலும் புதிய கோணத்தில் பார்க்க தூண்டுகின்றன. ஒவ்வொரு கார்டும் பலவிதமான பிம்பங்கள் மற்றும் தொடர்புகளைக் கொண்ட ஒரு முழு உலகம். இது வழக்கத்திற்கு மாறான சிந்தனைச் சங்கிலியை தூண்டுகிறது. பல ஓவியர்கள், வடிவமைப்பாளர்கள், டிசைனர்ஸ் மற்றும் பொறியியலாளர்கள் கூட படைப்பாற்றல் நெருக்கடியை, கிரியேட்டிவ் கிரைசிஸ், சமாளித்து புதிய, புத்திசாலித்தனமான தீர்வுகளைக் கண்டறிய இந்த முறையை பயன்படுத்துகிறார்கள். இதில் எந்தவிதமான மர்மமோ மாயமோ இல்லை. இது மூளைக்கான ஒரு தூய்மையான பயிற்சி மட்டுமே. டாரட் கணிப்புகள் நமக்கு ஏன் இவ்வளவு துல்லியமாக தெரிகின்றன என்பதை விளக்கும் இன்னொரு மனோரீதியான குறைபாடு இருக்கிறது. இதற்கு பெயர்தான் பார்னம் விளைவு அல்லது ஃபோரர் விளைவு. தங்களுக்காக மட்டுமே பிரத்யேகமாக சொல்லப்பட்டதாக மக்கள் நினைக்கும் ஆளுமை விளக்கங்களை அவர்கள் மிகத் துல்லியமாக மதிப்பிடுகிறார்கள். ஆனால் உண்மையில் அந்த விளக்கங்கள் பொதுவானவை, யாருக்கு வேண்டுமானாலும் பொருந்தக்கூடியவை. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் நம்முடைய ராசி பலன்கள்தான். உங்களுக்கு சில நேரங்களில் தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும், ஆனால் இக்கட்டான சூழ்நிலையில் உறுதியை காட்டுவீர்கள். அல்லது நீங்கள் சுதந்திரத்தை விரும்பினாலும் அன்புக்குரியவர்களின் ஆதரவு உங்களுக்கு தேவை போன்ற வாக்கியங்கள் கிட்டத்தட்ட 99% மக்களுக்கு பொருந்தும். டாரட் கார்டுகளின் பல விளக்கங்களும், குறிப்பாக அனுபவம் இல்லாத நபர்கள் கொடுக்கும் விளக்கங்களும், இந்த பார்னம் விளைவு அடிப்படையில்தான் உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஒரு மாற்றம் நடக்கிறது. நீங்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டியிருக்கும். உறவுகளில் இன்னும் சில தீர்க்கப்படாத கேள்விகள் இருக்கின்றன போன்ற பொதுவான வாக்கியங்களை பயன்படுத்துவார்கள். இந்த வாக்கியங்கள் குறி தவறிவிடாமல் சரியாக பொருந்துகின்றன என்றால் அதற்கு காரணம் கார்டுகள் எதிர்காலத்தை சொன்னது அல்ல, மாறாக அவை மிகத் தெளிவற்று பொதுவானதாக இருப்பதால் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்தச் சூழ்நிலையை அதனுள் பொருத்திப் பார்க்க முடிகிறது. இந்த போலி நுண்ணறிவின் வலையில் நாம் சிக்காமல் இருக்க இதைத் தெளிவாக புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். டாரோவின் முழு வலிமையும் சின்னங்களின் மொழியில்தான் அடங்கியுள்ளது. எழுத்து வடிவம் தோன்றுவதற்கு மிக முன்னரே மனிதகுலம் குறியீடுகளால் சிந்திக்கத் தொடங்கியது. பாறை ஓவியங்கள், அலங்கார வடிவங்கள், மதச் சின்னங்கள்
இவை அனைத்தும் ஒரு சிக்கலான கருத்தை எளிமையான மற்றும் ஆற்றல் மிக்க உருவத்தின் மூலம் கடத்தும் வழிமுறைகளே. நமது மூளை பரிணாம ரீதியாகவே குறியீடுகளை புரிந்து கொள்ள வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு அட்டையில் சூரியனின் உருவத்தை பார்க்கும்போது மகிழ்ச்சி, தெளிவு, வெப்பம், வெற்றி, வாழ்க்கை, விழிப்புணர்வு போன்ற ஒரு முழுமையான அர்த்த அடுக்கை நாம் ஆழ்மனதில் உணர்கிறோம். சந்திரனை பார்க்கும்போது அது உள்ளுணர்வு, ரகசியங்கள், ஆழ்மனம், சுழற்சித்தன்மை ஆகியவற்றை குறிக்கிறது. தாரோ என்பது நம்ப முடியாத அளவுக்கு செழுமையான மற்றும் நுட்பமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு குறியீட்டு அமைப்பு. இதில் ஜோதிடம், எண்கணிதம், தொன்மவியல் மற்றும் இரசவாதம் ஆகியவற்றின் கூறுகள் ஒன்றோடொன்று பின்னிப் பிணைந்துள்ளன. அட்டையில் உள்ள ஒவ்வொரு விவரத்திற்கும் ஒரு அர்த்தம் உண்டு. கதாபாத்திரத்தின் ஆடை நிறம், அவரது தோரணை, கையில் உள்ள பொருள்கள், பின்னணியில் உள்ள நிலப்பரப்பு என ஒவ்வொன்றுக்கும் முக்கியத்துவம் உள்ளது. தாரோவை கற்பது என்பது சாராம்சமாக இந்த உலகளாவிய சின்னங்களின் மொழியை கற்பதாகும். இந்த மொழியில் பேசக் கற்றுக்கொள்வதன் மூலம் அட்டைகளை புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் கலைப்படைப்புகள், புராணக் கதைகள், கனவுகள் மற்றும் இறுதியில் நம்மை பற்றிய ஆழமான புரிதலுக்கும் நாம் திறவுகோலைப் பெறுகிறோம். இதன் விளைவாக மறைந்திருக்கும் அர்த்தங்களை நாம் எல்லா இடங்களிலும் காணத் தொடங்குகிறோம். மேற்கூறிய அனைத்தையும் கருத்தில் கொண்டால் டாரோட் அட்டைகள் உளவியல் சிகிச்சை நிபுணர்களின் அறைகளில் கூட பயன்பாடு பெறுவதில் ஆச்சரியமில்லை. ஆனால் நாம் உடனடியாக தெளிவுபடுத்த வேண்டியது ஒன்று உண்டு. டாரோட் என்பது சிகிச்சை அல்ல. அது ஒருபோதும் சிகிச்சைக்கு மாற்றாக இருக்க முடியாது. ஆயினும் சில நிபுணர்கள் இந்த கார்டுகளை அல்லது டாரோட் போலவே இயங்கும் சிறப்பு உருவக தொடர்பு கார்டுகளை ஒரு துணைக்கருவியாக பயன்படுத்துகிறார்கள். இது எப்படி செயல்படுகிறது? உதாரணமாக, ஒரு வாடிக்கையாளர் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் அல்லது தங்கள் சிக்கலை தெளிவாக வரையறுக்க முடியாமல் சிரமப்படும்போது, உளவியலாளர் அவரை கண்மூடித்தனமாக ஒரு அட்டையை எடுக்கச் சொல்லி, அதில் என்ன பார்க்கிறார்கள், அந்த அட்டை அவர்களுக்கு என்ன உணர்வுகளை ஏற்படுத்துகிறது என்று விவரிக்கச் சொல்வார். இந்த கட்டத்தில் அட்டை ஒரு தூண்டுதலாகவும் உரையாடலைத் தொடங்குவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாகவும் செயல்படுகிறது. இது மனதின் தற்காப்பு பொறிமுறைகளைத் தாண்டி நேரடியாக நனவிலி மனதை அணுக உதவுகிறது. அட்டையில் உள்ள உருவத்தை பற்றி விவாதிக்கும்போது அந்த நபர் அடிப்படையில் தன்னை பற்றித்தான் பேசுகிறார். ஆனால் அது பாதுகாப்பான உருவக வடிவில் நடக்கிறது. வழக்கமான உரையாடலின் போது கவனிக்கப்படாமல் போகக்கூடிய மறைந்திருக்கும் மோதல்கள், அச்சங்கள் மற்றும் நம்பிக்கைகளை வெளிக்கொணர இது உதவுகிறது. அட்டைகளின் வலிமை மந்திரத்தில் இல்லை. ஆழமான சுய ஆய்வுக்கு அவை ஒரு வினையூக்கியாக, கேட்டலிஸ்ட் செயல்படும் திறனில்தான் உள்ளது என்பதை இது மீண்டும் நிரூபிக்கிறது. இருப்பினும் அதன் பலன்கள் அனைத்தையும் தாண்டி டாரோவை பயன்படுத்துவதில் ஒரு அபாயகரமான மறுபக்கமும் உள்ளது. அதுதான் அதற்கு அடிமையாகிவிடுதல் மற்றும் பொறுப்பை தட்டி கழிக்கும் ஆபத்து. ஒரு நபர் இன்று நான் என்ன அணிய வேண்டும், அவனுக்கு அழைக்கலாமா வேண்டாமா என்பது போன்ற சிறு சிறு விஷயங்களுக்காக கூட அட்டைகளை நாடும்போது அவர் தன் மீதுள்ள நம்பிக்கையை இழந்து சுயமாக முடிவெடுப்பதை நிறுத்திவிடுகிறார். அவர் தன் வாழ்க்கையின் பொறுப்பை வெறும் காகித அட்டைகளின் மீது சுமத்திவிடுகிறார். இது மிகவும் குழந்தைத்தனமான நிலைப்பாடு. இது செயலற்ற தன்மைக்கும் வாழ்க்கையின் மீதான கட்டுப்பாட்டை இழப்பதற்கும் வழிவகுக்கிறது. சூழ்நிலையை ஆராய்ந்து சாதக பாதகங்களை எடை போட்டு முடிவெடுப்பதற்கு பதிலாக அந்த நபர் வெளியிலிருந்து ஆயத்தமான பதிலை தேடுகிறார். குறிப்பாக ஆரோக்கியம், நிதி அல்லது உறவுகள் தொடர்பான முக்கியமான முடிவுகளின் போது இது மிகவும் ஆபத்தானது. சிந்தனைக்கான வழியை அட்டைகள் சுட்டிக்காட்டலாம், ஆனால் அவை ஒருபோதும் ஊன்றுகோலாகவோ அல்லது ஒரே ஆலோசகராகவோ மாறிவிடக்கூடாது. ஆரோக்கியமான அணுகுமுறை என்னவென்றால், டாரோவை பயன்படுத்தி உங்களைப் பற்றிய கூடுதல் தகவல்களைப் பெறுங்கள். அதன் அடிப்படையில் சுயமாக ஒரு விழிப்புணர்வுடன் மற்றும் பொறுப்புடன் கூடிய முடிவை எடுப்பதுதான் சரியான முறையாகும். டாரோ பற்றிய விவாதத்தின் மையத்தில் இருக்கும் முக்கியமான தத்துவார்த்த மோதல் இதுதான். அது விதிக்கும் ஃபாட்டலிசம், சுயாதீன விருப்பத்துக்கும் ஃப்ரீவில் இடையேயான மோதல். பலன் கூறும் அணுகுமுறை என்ன சொல்கிறதென்றால், எதிர்காலம் ஓரளவு முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டது. தவிர்க்க முடியாத அந்த சூழ்நிலையை அட்டைகள் நமக்கு காட்டுகின்றன. நாம் நம் தலைவிதி எனும் நாடகத்தில் செயலற்ற பார்வையாளர்களாக மட்டுமே இருக்கிறோம். இதற்கு நேர் மாறாக உளவியல் அணுகுமுறை எதிர்காலம் எழுதப்படவில்லை என்று வலியுறுத்துகிறது.
அது பல மாற்றங்கள் கொண்டது. நாம் அன்றாடம் எடுக்கும் முடிவுகள் மற்றும் செயல்களின் மூலமே அது உருவாக்கப்படுகிறது. இந்த பின்னணியில் டாரோ என்ன நடக்கும் என்பதைக் காட்டாமல், நாம் இப்படிச் செய்தால் என்ன நடக்கக்கூடும் என்பதையே காட்டுகிறது. உங்கள் தற்போதைய மனநிலை மற்றும் நடத்தையின் அடிப்படையில் நிகழ்வுகளின் அதிக சாத்தியமான வளர்ச்சிப் பாதையை அட்டைகள் காட்டுகின்றன. அந்த பாதை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை மாற்றும் சக்தி உங்களிடம் உள்ளது. த டவர் அட்டை உங்கள் வீடு நாளை இடிந்து விழும் என்று சொல்லவில்லை. உங்கள் வாழ்க்கையில் தீவிரமான அடிப்படை மாற்றங்கள் தேவைப்படும் நேரம் வந்துவிட்டது என்று அது எச்சரிக்கிறது. இந்த மாற்றங்களை புறக்கணித்தால் அது ஒரு நெருக்கடியாக நிகழும். ஆனால் உங்களுக்கு தேர்வு உள்ளது. நீங்கள் இந்த மாற்றங்களை மென்மையாகவும் உணர்வு பூர்வமாகவும் நீங்களே முன்னெடுக்கலாம், அல்லது வாழ்க்கை மிகவும் கடுமையான வழியில் உங்களுக்காக அதைச் செய்யும் வரை காத்திருக்கலாம். தாரோ கார்டுகளை சுய ஆய்வுக்கான கருவியாக புரிந்து கொள்வதிலிருந்து ஒரு மிக முக்கியமான விதி தெளிவாகிறது. நாம் கேள்விகளை சரியாக கேட்க வேண்டும். தவறான அல்லது மூடி கேள்விகள் பொதுவாக ஆம், இல்லை அல்லது எப்போது போன்ற வார்த்தைகளில் தொடங்கும். உதாரணமாக, எனக்கு இந்த வேலை கிடைக்குமா? அவர் என்னை காதலிக்கிறாரா? நான் எப்போது பணக்காரனாவேன்? இத்தகைய கேள்விகள் உங்களை செயலற்ற நிலையில் நிறுத்தி நீங்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு பார்வையாளராக மாற்றிவிடுகின்றன. உங்களுடைய செயல் எதுவும் முக்கியமில்லை என்று அவை உணர்த்துகின்றன. சரியான, திறந்த கேள்விகள் ஆய்வையும் வாய்ப்புகளைத் தேடுவதையும் நோக்கமாகக் கொண்டவை. அவை உங்களை உங்கள் வாழ்க்கையின் செயலில் உள்ள படைப்பாளியாக ஆக்குகின்றன. எனக்கு இந்த வேலை கிடைக்குமா என்று கேட்பதற்கு பதிலாக, இந்த வேலையை பெறுவதற்கான வாய்ப்புகளை நான் அதிகரிக்க என்ன செய்ய முடியும், அல்லது நேர்காணலில் நான் வெளிப்படுத்த வேண்டிய எனது பலங்கள் என்ன என்று கேளுங்கள். அவர் என்னை காதலிக்கிறாரா என்பதற்கு பதிலாக, எங்கள் உறவை நான் எப்படி மேம்படுத்த முடியும், அல்லது ஒரு இணக்கமான உறவை உருவாக்குவதற்கு என்னை தடுப்பது எது என்று கேளுங்கள். வித்தியாசம் புரிகிறதா? சரியான கேள்வி தயாரான பதிலைக் கேட்பதில்லை. அதற்கு பதிலாக அது வளங்களைக் கண்டறியவும் செயல்படுத்துவதற்கான திட்டத்தை உருவாக்கவும் உதவுகிறது. இதுதான் குறி சொல்வதிலிருந்து விடுபட்டு நம்மை நாமே உணர்ந்து செயல்படும் விழிப்புணர்வு கொண்ட வேலைக்கான முக்கிய மாற்றம். டாரோவை பற்றி பேசும்போது உலகில் மிகவும் பிரபலமான மற்றும் செல்வாக்கு மிக்க ரைட்டர் வெயிட் ஸ்மித் டாரோ சீட்டுக்கட்டை பற்றி குறிப்பிடாமல் இருக்க முடியாது. 1909ஆம் ஆண்டு ஆர்தர் எட்வர்ட் வெயிட் என்பவரால் இந்த கட்டு உருவாக்கப்பட்டது. இவர் ஒரு ஆன்மீகவாதி மற்றும் கோல்டன் டான் அமைப்பின் உறுப்பினருமாவார். இந்த சீட்டுக்கட்டு வெளியான போது இது ஒரு உண்மையான புரட்சியை ஏற்படுத்தியது. இதற்கு காரணம் முழுக்க முழுக்க ஓவியர் பமீலா கோல்மன் ஸ்மித் தான். இந்த சீட்டுக்கட்டு வருவதற்கு முன் பெரும்பாலான டாரோ அமைப்புகளில் முக்கிய ஆர்கானா மற்றும் அரசவை கார்டுகளில் மட்டுமே கதை சித்திரங்கள் இருக்கும். ஆனால் சிறிய ஆர்கானாவின் எண் அட்டைகள் வெறுமனே அந்த சின்னங்களின் எண்ணிக்கையை மட்டுமே கொண்டிருக்கும். உதாரணமாக, கோப்பைகளின் 7 கார்டில் 7 கோப்பைகள் மட்டுமே வரையப்பட்டிருக்கும். ஆனால் பமீலா ஸ்மித் தான் முதன்முறையாக இந்த 78 கார்டுகள் ஒவ்வொன்றையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய அன்றாட வாழ்க்கைக் காட்சிகளால் நிரப்பி விளக்கினார். அதே கோப்பைகளின் 7 கார்டு இப்போது 7 கோப்பைகளுக்கு முன்னால் நிற்கும் ஒரு மனிதரின் சித்திரமாக மாறியது. அந்த கோப்பைகள் வெவ்வேறு பரிசுகள் மற்றும் ஆசைகளால் நிரம்பியிருந்தன. இந்த மாற்றம் டாரோவை ஒரு பெரிய மக்களுக்கு மிகவும் அணுகக்கூடியதாகவும் உள்ளுணர்வாக புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் ஆக்கியது. இனிமேல் நாம் அந்த கடினமான அர்த்தங்களை மனப்பாடம் செய்ய தேவையில்லை. அந்த படத்தை பார்த்தாலே போதும், அதுவே கதையைச் சொல்லும். பமீலா ஸ்மித்தின் புத்திசாலித்தனத்தால் தான் டாரோ இவ்வளவு வலிமையான ஒரு உளவியல் கருவியாக மாறியது. இறுதியாக என்னதான் முடிவு? இது மேஜிக்கா, இல்லை உளவியலா, பழங்கால முன்னறிவிப்பு முறையா, அல்லது சுயத்தை ஆராய்வதற்கான நவீன சாதனமா? பெரும்பாலும் நடப்பது போலவே உண்மை எந்த ஒரு தீவிர நிலைப்பாட்டிலும் இல்லாமல் இரண்டுக்கும் இடையில் நடுவில்தான் இருக்கிறது. இல்லை, இன்னும் துல்லியமாகச் சொல்ல வேண்டுமானால் இந்த அட்டைக்கட்டை கையில் எடுக்கும் நபரைப் பொறுத்தது. டாரோட் என்பது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு குறியீட்டு மொழி. எந்த ஒரு மொழியையும் வெவ்வேறு வழிகளில் பயன்படுத்த முடியும். அதில் சிறந்த நாவல்களையும் எழுதலாம், அல்லது அவதூறான புகார்களையும் எழுதலாம்.
அறிவியல் பூர்வமான விவாதங்களையும் நடத்தலாம் அல்லது வெறும் கட்டுக்கதைகளையும் சொல்லலாம். டாரோடும் அப்படித்தான். ஒருவருக்கு இது உயர் சக்திகளுடன் தொடர்பு கொள்ளவும் எதிர்காலத்தை பார்க்கவும் ஒரு வழியாக இருக்கலாம். அந்த நம்பிக்கை அவர்களுக்கு வாழ்க்கையில் உதவினால் அதில் என்ன தவறு இருக்க முடியும்? வேறொருவருக்கு இது ஆழ்மனதுடன் உரையாட ஒரு கட்டமைக்கப்பட்ட முறையாக இருக்கும். தங்கள் உந்துதல்களை புரிந்து கொள்ளவும் சிக்கலான பிரச்சனைக்கு தீர்வு காணவும் உதவும். மூன்றாம் நபருக்கு இது வெறும் உத்வேகத்தின் ஆதாரமாகவும் புதிய யோசனைகளை உருவாக்கும் கருவியாகவும் மட்டுமே இருக்கும். டாரோட்டை பயன்படுத்த ஒரே ஒரு சரியான வழி என்று எதுவும் இல்லை. இது ஒரு உலகளாவிய கருவி. அதன் செயல்பாடு அதை பயன்படுத்துபவரின் நோக்கத்தால் மட்டுமே தீர்மானிக்கப்படுகிறது. இது வெறுமனே இதுவா அதுவா என்பது அல்ல, இது இதுவும் அதுவுமாகும். சுருக்கமாகச் சொன்னால், டாரோ அட்டைகள் பழங்கால எகிப்திய கலைப்பொருள் அல்ல என்பதை நாம் இப்போது புரிந்து கொண்டோம். மாறாக, அது சாதாரண சூதாட்டமாக ஆரம்பித்து சிக்கலான குறியீட்டு அமைப்பாக வளர்ந்த ஒரு கருவி. இவற்றின் மாயம் என்பது நமக்கு விதித்த விதியை முன்னறிவிப்பதில்லை. மாறாக, நம் ஆழ்மனதின் கண்ணாடியாக செயல்படும் அதன் வியத்தகு திறனில்தான் உள்ளது. வெளிப்பாடு, ப்ரொஜெக்ஷன், ஆதி உருவங்கள், ஆர்க்கிடைப்ஸ் மற்றும் கதை சொல்லும் திறன் ஆகியவற்றின் மூலம் டாரோ நமக்குள்ளே மறைந்திருக்கும் பயங்கள், ஆசைகள், உள்முரண்பாடுகளை வெளிக்கொண்டு வர உதவுகிறது. இதன் மூலம் நாம் ஒரு சூழ்நிலையை ஒரு புதிய கோணத்தில் பார்க்க முடிகிறது. அதனால் அடுத்த முறை யாராவது மரண் அட்டையை எடுத்தால் பதற்றமடைய வேண்டாம். அது உடல் ரீதியான முடிவின் அறிகுறி அல்ல. மாறாக, அது ஒரு முக்கியமான, அவசியமான மாற்றத்திற்கான சக்தி வாய்ந்த குறியீடு. ஒருவேளை உங்கள் ஆழ்மனது இப்போது ஏதோ ஒன்றை மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சத்தமிடுகிறது. இது எந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை விடவும் மிகவும் மதிப்பு மிக்கது. இந்த காணொளியை இறுதி வரை பார்த்ததற்கு நன்றி. நீங்கள் புதிய சுவாரஸ்யமான ஒன்றை கற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அப்படியென்றால் கட்டாயம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டனை அழுத்துங்கள். இது எங்களின் வளர்ச்சிக்கு மிகவும் உதவும். இப்போது உங்களுக்கான முக்கிய கேள்வி. இவை அனைத்தையும் கேட்ட பிறகு டாரோ அட்டைகள் குறித்து உங்கள் தனிப்பட்ட பார்வை என்ன? இவற்றை நீங்கள் ஒரு ஜோதிடக் கருவியாகவா, மனோதத்துவ பயிற்சியாகவா அல்லது வெறும் அழகான படங்களாகவா பார்க்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் எழுதுங்கள். உங்கள் எண்ணங்களை படிப்பதில் மிகுந்த ஆர்வம் உண்டு.